போல ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். அமைதியாக இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். எங்கே நின்னாலும் 26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். பட் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன். இல்லை சுயேட்சையா நின்று சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வசதிக்கும் வாழ்வுக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டையும் போடுங்க. ஏன் நான் அந்த பாட்டை போட்டேன், அதுவும் இந்த ஆளுக்கு ஏன் அந்த பாட்டை போட்டேன் அப்படின்லாம் நீங்கள் குழம்பிருக்கலாம். எஸ், இதுதான் இந்த பாட்டோடைய கரு தான் இதில் இருக்க மேட்ரு. ஏன்னா அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் சாக்கடை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த சாக்கடைகளை யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்து குதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த சாக்கடைகளை நான் குதித்து ஒருத்தர் சுத்தம் பண்ண வர்றேன் அப்படின்னா அந்த சாக்கடைக்குள்ளே இருக்க அத்தனை கிருமிகளும் அந்த ஆளை ஏதாவது விஷம் ஏற்றி கொல்லணும் தான் பார்க்குமே ஒழிய அந்த ஆளை உசுரோட வெளியே விடுமா அந்த சாக்கடையை சுத்தப்படுத்திட்டு? அந்த மாதிரி வேலைகள் தான் இந்த மாதிரி பல கிருமிநாசிகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த பாட்டையும் நான் பாடினேன். ஏன்னா இந்த பாட்டோடைய ஒரு வரிகளும் இதில் இருக்க அந்த கருவும் எல்லாமே செட் ஆகும். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் ஊரார் கால் பிடிப்பார். இப்போ பவர் ஸ்டார் இந்த ஆள் யார்? ஒரு படம் 2 படம் ஏதோ காமெடி படம் பண்ணி நடித்து பவர் ஸ்டார்னு பேரை போட்டுக்கிட்டார். அதையே கடன் வாங்கி ஆந்திராவில் இருக்க பவன் கல்யாணோடைய பட்டத்தை வாங்கி போட்டுக்கிட்டாரு. இதுக்கு ஒரு வாட்டி ஏதோ கேட்டதுக்கு காமெடி பீஸ் போட்டு போகிறான் விடுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. யார்? பவன் கல்யாண். ஸோ அந்த அளவுக்கு தான் ஒர்த்து. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த ஃபேமை வச்சு ஒரு 1000 கோடி ரூபா ஸ்கேம் பண்ணி திகார் ஜெயிலெலாம் போய் இருந்துட்டு வந்த ஒரு ஆள், நீ இன்னைக்கு என்னமோ அப்படியே டிஎம்கே மேலே அப்படியே பொங்கி விழுகிற. விஜய் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு ஒரு சிஎம் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா, ஜோசப் விஜய்னு வேறு மென்ஷன் பண்ணுற. ஸோ அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆளுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை. 2 படம் ஏதோ எடுத்து வச்சுருக்கான் போல இருக்குது, அது ரிலீஸ் பண்ணணும். அந்த பப்ளிசிட்டிக்கு இப்போ யாரை யூஸ் பண்ணலாம்? இப்போதைக்கு இருக்கிற ஒரே டார்கெட் யாருன்னா நம்ம தளபதி மட்டும்தான். அண்டு சிண்டு மண்டு வண்டு எல்லாமே வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ யார் விஜய்க்கு எதிர்த்தா பேசினாலும் இது டிஎம்கே இறக்குற ஆள் தான் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் வரும். ஸோ உண்மையாலுமே டிஎம்கேலாம் இதெல்லாம் இறக்கி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதில் சந்தேகம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆள் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாப்புல. எப்படின்னா அதில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது. அதுதான் சொல்கிறது. காமெடியனாக இருந்துக்கிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இவர் இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸில் எந்த கட்சியிலையுமே இல்லை அப்படின்றது இவரோட பேச்சிலே தெரியுது கன்ஃபார்ம். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, எடுத்தோடனே ஜோசப் விஜய் அப்படின்ற அந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாப்புல. இந்த ஜோசப் விஜய் யார் மென்ஷன் பண்ணியிருப்பா அடிக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசப் விஜயே வெளியில் யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம பிஜேபியோடைய ஒரு உதவாக்கர அந்த அப்போ தலைவராக இருந்தார் ராஜா, அந்த ஆள் எச் ராஜா. ஓகேங்களா? எச்ஐ ராஜாவா எச்ஐவி ராஜாவா நமக்கு தெரியல. அவர் வந்து ஜோசப் விஜய்னு சொல்ல ஆரம்பித்தார். அதுலேருந்து தளபதியும் ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து வெளியே வந்து டிக்ளேர் பண்ணிட்டார். ஸோ அப்போ இந்த ஜோசப் விஜய்னு ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது மூலிமா பிஜேபி கிட்ட ஒரு ஆதரவை வாங்குறாப்புல. இன்னொன்று என்ன சொல்கிறார் அடுத்து, உடனே வந்து தமிழகத்தின் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை வந்து நீ வந்து எதிர்த்து பேசுகிற, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, எவ்வளோ பெரிய அவங்க அரசியல்வாதிங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ப்ளஸ் என்ன சொல்கிறேன்னா, நான் எந்த கட்சியில் வந்து வேணாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதனால் நான் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா, நான் கூப்பிட்டாங்கன்னா, எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா போவேன். அப்படி இல்லைன்னா
நான் விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கே நான் சுயேட்சாவே நான் நிற்பேன், நானும் பெரிய ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் பதிவு பண்ணுறேன். இது எல்லாத்துலேயுமே இப்போ நமக்கு என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பவர் ஸ்டார்ன்ற வந்து இது ஒரு சான்ஸ், இதை வச்சு நம்ம பப்ளிசிட்டி தேடிப்போம். இந்த பப்ளிசிட்டி ஸ்பீச்சினால ஏதாவது ஒரு கட்சியிலே நம்ம வந்து உள்ளே கூப்பிட்டா போய் சேர்ந்துப்போம். அது பிஜேபியாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஸ்பீச் மூலிமா அந்த கட்சிகளுக்கு என்னை எங்கேயாவது ஏற்றுக்குங்க, நான் காமெடி பீஸாக இருந்தாலும் விஜய் எதிர்த்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் டயத்தில் ஒரு காமெடி பீஸ் இறக்குனாங்கல்ல, ஸோ அந்த காமெடி பீஸ் இப்போ செல்லாதுன்னு தெரிஞ்சு நம்மளை இதுக்கு ஒரு வேலை யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வருமானம் தானே அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த பவர் ஸ்டார் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி கேட்டகரி உள்ள ஆள். நம்ம எப்பயுமே ஒரு கம்பேரிசன் பார்க்கணும். இந்த ஆள் இப்போ பேசுகிறாரு, பவர் ஸ்டார் எங்கே இருக்கார், தளபதி எங்கே இருக்கார். நீங்கள் நினைக்கலாம், சரி அவன் தான் பேசிட்டு போகிறானே, நீ ஏன்ப்பா இதை பற்றி பேசுகிற அப்படின்னா, இது அவனுக்கான வீடியோ இல்லை. இவனை பற்றிலாம் நம்ம பேசி நம்மளுடைய தராதரத்தை கெடுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. ஸோ அதனால தான் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யார் பேசுறீங்க தம்பி? மதுரை தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க தம்பி. இல்ல சார், விஜய் சார் எதிர்த்து போட்டிடுவீங்க சார். ஆமா தம்பி. ஏன் சார், நான் ஒரு தமிழ்நாட்டு மக்கள், நீங்க ஒரு திரைத்துறையில இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி உச்சத்துல இருந்து ஒருத்தர் வராரு, நீங்க சப்போர்ட் பண்ணணும் சார். கண்டிப்பா சப்போர்ட் தான் தம்பி. இது எல்லாம் சார், நீங்க என்ன சொன்னீங்க, விஜய் சார் எங்க நிக்கிறாரோ நாங்க எதிர்த்து போட்டி போடுவேன் அப்படின்றீங்க. இதெல்லாம் சார், நீங்க ஒரு திரைத்துறையில இருக்கீங்க. ஐயோ கண்டிப்பா தம்பி, அவர் என் தம்பி தம்பி. இப்ப அவங்க நீங்க பார்த்தோம்னா சரி நான் உடனே அடிச்சேன் நானு, இல்ல நான் வந்து அவர் எங்க நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்றீங்க. தம்பி அவர் வந்து என்னுடைய தம்பி தம்பி. தம்பிகிட்ட நான் பேசுறது எனக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நேரத்துல அவர் வந்து 10 வருஷமா எனக்கு தெரியும். இல்ல சார், உரிமையா தம்பி நீங்க வரவேற்கணுமா சார்? நீங்க எதிர்க்கிறீங்களா, அரசியல் ரீதியா அவருக்கு நான் எதிரி அப்படின்றீங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தை சார்? எதிரிலாம் கிடையாது, நான் எதிரி இல்லைன்னு தானே சொன்னேன். நான் சொல்லி அந்த வார்த்தை இல்ல சார். அவர் போட்டு கேட்கிறாரு, திமுக வந்து விஜய்க்கு எதிரி, விஜய்க்கு நீங்க எதிரியானா? ஆமா, அரசியல் ரீதியான எதிரி அப்படின்னு சொன்னீங்க சார். சரி தம்பி விடு தம்பி, அதனால என்ன தம்பி? இல்ல சார், இல்ல சார், நான் சார் உங்க தப்பா சொல்லல. நீங்க ஸோ இப்போ இந்த ஸ்பீச் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் பேசுகிறவர் பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து மதுரையோடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி அப்படின்னு வந்து தெரியப்படுத்திக்கிறார். பேர் சதீஷன் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இவர் வந்து இந்த பவர் ஸ்டார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது பவர் ஸ்டார் என்ன சொல்கிறாரு, அவர் எனக்கு தம்பி தான்ப்பா, நீ ஏன்ப்பா அதை பெருசுப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி முடிச்சுப்பாங்க. இதுதான் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். இன்றைக்கி இந்த பக்கம் சீமான் வந்து விஜய் எதிர்த்து பேசினாலும் அவர் என்னுடைய தம்பி தான், நான் ஒரு நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு போர்வைகள் வந்து ஒளிஞ்சிருவாங்க. அது இவராக இருக்கட்டும், இல்லை சீமானாக இருக்கட்டும், இல்லை நாளைக்கு அண்ணாமலையே வந்து சொன்னால் கூட அவர் எனக்கு அண்ணன் தான், அவரோட நல்லது தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு போர்வைகள் வந்து ஒளிஞ்சிருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பேச வேண்டிய விஷயங்களை பேசி தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் தம்பி தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உள்ளே ஒளிஞ்சிருவாங்க. பட் இந்த இடத்துல என்ன சிக்கலாகும்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து விஜய் பற்றி பேசினாலும் விஜயின் தொண்டர்கள் அவர்களை ஃபோன் பண்ணி ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஒரு மிரட்டுற தோணியில் இருக்குது. ஸோ எல்லாரும் பயந்துக்கிட்டு அவங்க தம்பின்றாங்க, அண்ணன்றாங்கன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்களா, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் விஜயை பற்றி யார் பேசினாலும் அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் டிவியோடைய தொண்டர்களாக இருக்கீங்க. ஸோ கட்சியோடைய அடிப்படை உறுப்பினர்களாக அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க நீங்கள் நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி இத்துப்போன ஒன்றுமே மார்க்கெட்டிங் இல்லாத ஒரு எப்படி சொல்கிறது, காமெடி பீஸ்னு கூட சொல்ல முடியாது இந்த ஆளை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளோடைய ஒரு ஸ்பீச்சுக்கு நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க? இப்போ நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் கார்டு வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தளபதி அவர்களை பிடிக்கும், ஐ எம் ஃபேன். நான் ஒரு ஃபேன் பாயாக இங்கேருந்து பேசினா, என்னோடய யூடியூப் சேனலில் பேசுகிறேன் அப்படின்னா அது வேறு. இப்போ என்னை வந்து எவனா கேட்டேன்னா, ஐ எம் பப்ளிக். நான் எந்த ஒரு அடிப்படை உறுப்பினரும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தில். நான் தமிழ்நாட்டின் பப்ளிக்காக எனக்கு இவர் பிடிச்சிருக்கு, அதனால் இவர் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் சொல்லி பேச முடியும் ஒழிய, நான் அந்த கட்சியில் இருந்து பேசினேன் அப்படின்னா அந்த கட்சிக்காக தான் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம பப்ளிக்காக இருந்து பேசினாவே இவ்வளோ நாளாக திமுக ஏடிஎம்கே இல்லாத வந்து உங்கள் விஜய் வந்து செஞ்சுருவான்னு கேட்குறவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுப்போம். அது எந்த ரீதியில் கொடுக்கணுமோ அந்த ரீதியில் கொடுப்போம். இப்போ நம்ம எப்படி கொடுத்தாலும் அது பெருசாக எவனும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு உறுப்பினராக இருந்துட்டு பற்றியா எப்படி பேசுகிறாரு, வார்த்தைகள் எப்படி போட்டு பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பப்ளிக்காக இருந்து பேசும்போது அவன் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறானோ அவனுக்கு நான் பதில் அப்படி ட்ரீட் கொடுக்குறேன். அவ்வளோதான் இங்கே மேட்ரு. ஸோ இன்னும் கேட்டால் நான் அவங்கள தான் திட்டுறேனே ஒழிய அவங்க தலைவர்கள் கூட நம்ம திட்டுறது கிடையாது. இப்போ ஒரு சீமானையோ இல்லை ஸ்டாலின் அவர்களையோ இல்லை உதயநிதியிலோ நம்ம திட்டுறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு பதவி இருக்குது.
அந்த பதவி மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த பதவியில் இருக்கவங்க நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் நம்ம திட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மில்டனு, யூடியூப் ரூட்டர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோஸ்ட்டு ஹோமோசெக்சுவல் பாய்ஸு, ஸோ இவங்க மாதிரி ஈத்தரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பேசுகிறதுக்கு நம்ம பதிலடி கொடுக்குறோம். இப்போ பவர் ஸ்டார் பேசுறது கூட நான் அந்த ஆள் பாரணியில் நம்ம கொடுத்தாலும் யூஸ் இல்லை. ஏன்னா அவங்களாம் ஒரு லிஸ்ட்டே கிடையாது. ஸோ இந்த வேலையை யார் பண்ணுறான்னு பார்த்தா அது சில நிறையா மீடியாஸ் பண்ணுது. ஏன்னா இப்போ இந்த ஸ்ரீனிவாசோட மீடியா பவர் ஸ்ரீனிவாசனோட வீடியோ பார்த்தீங்கன்னா கலாட்டா வாய்ஸில் வருது நேற்று. புரியுதுங்களா? நேற்று அந்த இன்டர்வியூ கொடுத்தோன்னே இந்த கலாட்டா வாய்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சத்தனமான ஒரு செயலை 2 நாளைக்கு முன்னாடி பண்ணுது. எஸ்ஏசி அவர்களுடைய ஒரு பழைய பேட்டியை எடுத்து திருப்பி போட்டுட்டு என்னமோ இன்னைக்கு கரண்ட்டில் எஸ்ஏசி பேட்டி கொடுத்த மாதிரி அந்த வீடியோவை போடுறான். அது ஒரு 50,000-60,000 பேருக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. கமெண்ட்ஸை டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கம்யூனிட்டி. ஸோ எவ்வளோ கேவலமாக இருக்காங்க பாருங்கள் இந்த மீடியாக்காரங்க. இப்போ கலாட்டா வாய்ஸ்ன்றது வந்து ஒரு 3.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு சேனல். அப்போ அவனுடைய வீடியோ நீ போடுற அப்படின்னா அது என்னைக்கு எடுத்த வீடியோ, அது எப்போ அவர் எஸ்ஏசி பேசினார், அதில் வந்து விஜயை பற்றி பேசியிருக்காரா இல்லை யாரை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு அந்த கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே கொடுக்காம நீ அந்த வீடியோ எடுத்து போடுற. அதில் முழுக்க அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் புஷி ஆனந்துக்கும் எஸ்ஏசி அவர்களுக்கும் இருந்த ஒரு மனஸ்தாபம் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் அன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு. அந்த டயத்தில் விஜய் அவர்கள் தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிக்கலை. அவருக்கு கட்சி அந்த பேரில் ஆரம்பிப்புமான ஒரு ஐடியா இருந்திருக்காது. ஏன்னா 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது அந்த வீடியோ. புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம 2025 இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து நீ இந்த வீடியோ எடுத்து போடுறேன்னா நீ அப்போ எவ்வளோ நாதாரி பிடிச்ச மீடியாவாக இருப்ப. அப்போ இதை தான் இந்த மீடியா வேலைகள் எச்சைத்தனமாக இவனை மாதிரி ஆட்களை வச்சு பேச வச்சு பப்ளிசிட்டி கொடுக்கலாம். இல்லை இவனுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா, எப்போ நான் இப்படி பேசுகிறேன், இந்த வீடியோ எடுத்து போடு, எனக்கு கொஞ்சம் வைரல் கிடைக்கும், நான் ரொம்ப நாள் திருப்பி லைம் லைட்டில் இல்லாமல் இருந்தேன், திருப்பி நான் உள்ளே வந்து இன்றைக்கி நான் விஜய் எதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்னை பற்றியுமே எல்லோரும் பேசுவாங்க, ஏதாவது ஒரு கட்சிக்காரன் என்னை கூப்பிடுவான், நான் அவன்கிட்ட போய் தஞ்சம் ஊற்றுப்பேன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இவங்க எல்லாமே பண்ணுறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவனை மாதிரி ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி இது டிவிக்கிலேருந்து இது பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பரப்பி அவனுடைய பப்ளிசிட்டியை மேற்கொண்டு அதிகமாக்கி இந்த பக்கம் தலைவருடைய தமிழக வெற்றிகளத்தின் தலைவருடைய தராதரத்தை நம்மளே கீழே இறக்கக்கூடாது. இவனை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பதில் சொல்லவே கூடாது. யார்? முக்கியமாக டிவிக்கு தொண்டர்கள். ஸோ இதை புரிஞ்சுக்குங்க. ஸோ நான் மெயினாக இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கியமான ரீசனு இவனை மாதிரி ஆட்கள் வாழ்வுக்கும் வசதிக்கும் யார் காலை வேணால் பிடிப்பாங்க. ஒரு மானமும் கிடையாது, ஒரு ஈனமும் கிடையாது, எல்லாருக்கும் போய் வாழை ஆட்டிக்கிட்டு திரிகிற கூட்டம்தான். ஸோ இந்த மாதிரி கூட்டத்துக்கெலாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத டிவிக்கு தொண்டர்கள் இந்த வீடியோ மூலிமா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணனே வழிய மற்றபடி டிவிகே தொண்டர்களுக்கு நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் ஏன் இதை பண்ணிட்டீங்கன்னு கேள்விலாம் கேட்கல. ஒரு அன்பாக, ஒரு அண்ணனாக, ஒரு உங்களுடைய நண்பனாக எனக்கு தோணுச்சு இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு. அதனால் ஷேர் பண்ணிடுங்க. இது சரின்னு பட்டுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை டிவிக்கு தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஸோ see you on another video. Love you all. Take care and bye bye. என்ன சொல்கிறதுனா நிறையா கண்டென்ட் இருக்குது போடுறதுக்கு. நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன் அப்படின்னும் போது என்னால் எவனை வந்து அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது பார்ப்போம். பாய் கைஸ்.